We Care Skin and Hair Clinic and the Chennai Silks presents Jallikattu 2026 powered by Ashwin Sweets and Snacks, Line Date Nut Bites Energy Bar, Sri Murugan Travel Agency, Supreme Furniture. கிரிக்கெட்டுக்கு வந்தாலே மீசையை முறுக்கி தான் நாங்கள் வருவோம். டேய் வீரம் வந்து மசூரில் இல்லை, ஒவ்வொரு மாடுபடி வீரனில் உசுரில் இருக்குது. வருஷம் வந்து எங்களால் வந்துட்டு மாடு புடி மாடு ஆயிடுச்சு. அந்த பேர் எடுக்கணுன்றதுக்கோசரம் தான் இந்த வருஷம் வந்தோம். ஆனால் அவுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வர்ற காலையும் வித்தியாசமாக இருந்தால் அது வந்து தகுதி சேர்க்கறது இல்லை. நல்லா சிறந்த காளைகளுக்கு இந்த டிப்பு அந்த மாடை தேர்வு பண்ணி அந்த மாடை வந்து திரையில் வெளிப்படுத்துகிறாங்க. என் பேர் இலக்கியா. நான் வந்து சேலம் மாவட்டம் சேசஞ்சாவடிலேருந்து வரேன். 2 வருஷமாக 3வது வருஷம் இது அவனியாபுரம் வரேன். இது வந்து எங்கள் மாமாவோட பேரில் வந்து டிடி பதிஞ்சிருந்தாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவரால் வர முடியலன்னு நாங்கள் மாடு ஏற்றிட்டு வந்திருந்தோம். அந்த டிடியில் இருக்க ஃபோட்டோக்காரங்க வந்தால் மட்டும்தான் வந்துட்டு உள்ளே விடுவேன்ட்டாங்க. இப்போ மாடு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காலையிலேருந்து தள்ளட்டிலேருந்து லைனில் வந்து அங்கேயும் போலீஸ்காரங்க என்ன வந்து மாட்டு கூட போகக்கூடாது, நாங்கள் அதையும் மீறி தான் வந்திருக்கேன். இங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சேலத்துலேருந்து வரோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அவுக்க முடியாமல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3வது வருஷம் போன வருஷம் வந்து எங்களால் வந்துட்டு மாடு புடி மாடு ஆயிடுச்சு. அந்த பேர் எடுக்கணுன்றதுக்கோசரம் தான் இந்த வருஷம் வந்தோம். ஆனால் அவுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சொன்ன காரணம் வந்து நீங்கள் டிடியில் இருக்க அந்த ஃபோட்டோக்காரங்க வரணும்னு சொன்னாங்களா? ஆமாம், ஃபோட்டோவில் இருக்கவங்க பதிஞ்சவங்க வரணுன்றாங்க. அவங்க ஃபோன் பேசுகிறாங்க. அவங்களுக்கு உடம்பு இல்லைன்ட்டு தான் அவங்க தம்பி வந்தார், எங்கள் வீட்டுக்காரங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க தான் வரணும் அப்படின்றாங்க. அவரால் வர முடியாது. நாங்கள் சேலம் இங்கேனா கூட பக்கத்தில் இருந்தால் நம்ம கூப்பிட்டு வரலாம். ஒரு சேலத்துலேருந்து வர முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து ஏற்றிட்டு வந்தோம். எப்படி கடந்த முறையெல்லாம் எப்படி வந்தீங்க? டிடி எடுத்துறவங்களாம் இங்கே வரணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா கடந்த முறையெல்லாம் எப்படி வந்தீங்க? அப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் என் பேர்லேயே பதிஞ்சோன்னா நாங்கள் வந்து ஒரு 4 மாட்டுக்கு டோக்கன் பதிஞ்சோம். அது 4 மாட்டுக்குமே வரல. லாங்குன்றதுனால இந்த ஒரு மாட்டுக்கு மட்டும்தான் வந்துச்சுன்ட்டு, அவங்க பதிஞ்சது மட்டும் தான் வந்துச்சுன்ட்டு அவங்களால உடம்புலன்னு ஏற்றலன்ட்டு தான் நாங்கள் ஏற்றிட்டு வந்தோம். இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? எப்போ வந்தீங்க இங்கே அவனியாபுரம்? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? சேலத்துலேருந்து நைட்டு 10 மணிக்கு கிளம்பணுங்கண்ணா. இங்கே வந்து ஒரு 2:30-3 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்துட்டு வெயிட் பண்ணி தள்ளட்டி ஆயிடுச்சு. அங்கேருந்து லைனில் ஒத்தட்டியில் இவ்வளோ 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வந்துட்டு ஒரு ஆசையாக இருந்தேன், இந்த வருஷம் கண்டிப்பாக என் பேரை அந்த விட்ட பேரை காப்பாற்றுவான்னு நினச்சி ஆசையாக இருந்தோம். ஆட்டநாயகன் ராம், அவன் பேரை காப்பாற்றுவான் அப்படின்றதுக்கோசரம் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சிறப்பாக இந்த ஸ்கோர் போர்டு நம்ம வைக்க சொல்லி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக போராடி இன்றைக்கி நம்மளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், வணிகத்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் நம்மளுக்கு உறுதிமொழி கொடுத்து நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் வந்து அகண்ட திரையில் வெளிப்படைத்தன்மையாக நடத்துகிறோம்னு சொல்லி நம்மளுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நம்ம கோரிக்கையை நிறைவேற்றினதுக்காண்டி மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். ஆமாம், இப்போ ஒரு டயத்தில் வந்து மறைமுகத்தன்மையாகவே இருந்துச்சு. பூரா அங்கே 10 இங்கே 10 மாட்டுக்காரன் பூரா டெத்தாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் 10 அது வேறு 10 உங்களுக்கு தெரியும். அதில் புரிகிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, புரியாதவங்க ஏன்னா புரிகிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் மறைமுகத்தன்மையாக இருந்தது. இப்போ மறைமுகத்தன்மையாக உள்ளே எழுதிக்கிடுவாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, விழா கமிட்டியும் உள்ள மறைமுகத்தன்மை. ஒரு மாடுபடி வீரனும் ஒரு காளை உரிமையாளர்களும் தன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல, அதனுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அவங்க திறமையை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. எந்த மாடு எந்த வீரர் எத்தனை காளையை பிடிச்சிருக்கான், எந்த காளை எத்தனை மணி நேரம் விளாண்டுருக்குன்ற ஒரு இதை வந்து வெளிப்படைத்தன்மையாக 10 ஆண்டுகளாக மனுவை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா பேர்ட்டையும் மனு கொடுக்காத நாள் கிடையாது. காத்தில் விட்ட பேப்பரு பறந்தது போல் பறந்தது. இந்த வருஷம்தான் பறக்காமல் இந்த சபையில் இருந்தது. இப்போ அப்படின்னும் போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷத்தை வெளிப்படுத்த, அதனால தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் வணிகத்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சருக்கும் அந்த சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கோம். இன்றைக்கி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ வேர்வைக்கு பதிலாக ரத்தத்தை சிந்தி விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரர்களும் தன்னுடைய திறமையை வந்து ஸ்கோர் போர்டு, ஏன்னா இன்றைக்கி கிரிக்கெட்டில் இருக்குது, ஃபுட்பாலில் இருக்குது, கபடியில் இருக்குது, ப்ரோ கபடியில் இருக்குது, சாதாரண ஒரு பட்டி தொட்டியில் கூட ஒரு ஸ்கோர் போர்டு வச்சுருப்பேன். ஆனால் இவ்வளோ பெரிய அரங்கத்தில் ஸ்கோர் போர்டு இவ்வளோ நாள் இல்லாது வேதனையாக இருந்தது. ஸ்கோர் போர்டு முறை எப்படி இயங்கும்? எப்படி சிஸ்டம் எப்படி இருக்கும்? பிளேயர்ஸ் எத்தனை காலை அடைக்கிறாங்க அந்த லிஸ்ட் வருமா? ஆமாம், இப்போ ஒரு வீரர் முதல் சுற்றில் 3 மாடு பிடிச்சிருக்காரா, 4 மாடு பிடிச்சிருக்காரா, 2 காலை பிடிச்சிருக்காரான்றது அந்த ஸ்கோர் போர்டில் போடணும். அது போக வந்து போடுவாங்க. அது போக மாடு வந்து 1 நிமிஷம் விளாண்டுருக்கா, 2 நிமிஷம் விளாண்டுருக்கா, காமன் நேரம் விளாண்டுருக்கான்னா அந்த மாடு எந்த கேட்டகரியில் விளாண்டுருக்கு.
இப்போ சில மாடுகள் பார்த்தீங்கன்னா மண்ணை மட்டுமே முட்டும், மனிதனை முட்டாது. அப்போ ஆளை சிதறடிக்கக்கூடிய மாடு தான் ஆகச்சிறந்த மாடுன்னு சொல்கிறாங்க. ஆளை சிதறடிக்கக்கூடிய மாடு தான் ஆகச்சிறந்த மாடு. அது போக ஒரு கபடி வீரர்களை ஒரு ஒரு அஃபென்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸு விளையாடும் போது 7 டிஃபென்ஸுமே நில குலைஞ்சு போய் நிற்பாங்க. அது மாதிரி தான் ஒரு காளை வந்து விளையாடும் போது எல்லா மாடுபடி வீரர்கள் நில குலைஞ்சு போய் நிற்பாங்க. ஏன்னா பூரம் பட்டி துட்டியெல்லாம் இது அந்த அந்த கலெக்ஷன் பேண்டில் ஏறி தொங்கி நிற்பாங்க. சில மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை மட்டுமே முட்டும், ஏன்னா ஆள் சுற்றி நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் பாயாமல் நல்லா சிறந்த காளைகளுக்கு இந்த டிப்பு அந்த மாடை தேர்வு பண்ணி அந்த மாடை வந்து திரையில் வெளிப்படுத்துகிறாங்க. மண்ணுக்கும் வீரனுக்கும் சண்டை இல்லைங்க. மஞ்சு குத்துறதுக்கும் மாட்டுக்கு சண்டை இல்லை, வீரனுக்கும் காளைக்கு தான் சண்டை. அப்படி இருக்கும்போது இந்த டிப்பு கொஞ்சம் சிறப்பாக நடத்துகிறாங்க அப்படின்றத உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இப்போ தானே உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் 2026 களம் காண வந்திருக்கோம். சார் வணக்கம். இன்னைக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வந்து தொடங்கி நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து இது வரைக்கும் எத்தனை காளைகளை வந்து அனுமதிச்சிருக்கீங்க? காளைகளை எந்த அடிப்படையில் வந்து அனுமதிக்கிறீங்க? எந்த மாதிரியான காளைகளுக்கு வந்து அனுமதி இங்கே மறுக்கப்படுது சார்? காலையில் 9 மணி வரைக்கும் 245 காளைகள் இங்கே பரிசோதனைக்கு வந்திருக்கு. அதில் வந்து தகுதி வாய்ந்த 226 வந்து நாங்கள் அனுமதிச்சிருக்கோம். ஒரு 19 காளைகள் வந்து அதில் சில அந்த கொண்டு வந்த அவங்க அந்த அனுமதி கார்டுக்கும் இதுக்கும் மாறுபாடு இருந்தது. சில காளைகள் காயம் இருந்ததால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் இப்போ இங்கே தற்காலிகமாக இருந்தது. பிறகு காலையில் வந்து நாங்கள் வர்ற மாடுகளில் வந்து அனுமதி சீட்டு அவங்க இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ண முன்னாடி ஒரு கால்நடை டாக்டர்கிட்ட ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அந்த இதோடு அனுப்பி அந்த புகைப்படத்தோடு தான் அந்த ஆன்லைனில் பண்ணுவாங்க. அந்த ஜென்ரேட் ஆகிற அந்த இதோடும் இங்கே வர்றப்பையும் அந்த மாடு எல்லாம் ஒத்து போகணும். அப்படி ஒத்து போகாமல் இருக்கிறதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஏன்னா அது வந்து அதில் அனுமதி வாங்கின காலையும் வர்ற காலையும் வித்தியாசமாக இருந்தால் அது வந்து தகுதி சேர்க்கறது இல்லை. ஃபோட்டோ பேஸு ப்ளஸ் அந்த அனிமலை பரிசோதனை பண்ணுறதுல தெரிஞ்சு போகும். இங்கே நம்ம மெடிக்கல் டெஸ்ட்டில் நிறைய காளைகள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. அது எந்த பேஸஸ் சார்? அதாவது அந்த காளையினோட உயரம் ஒரு கணக்கு இருக்குது. 120 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து குறைச்சலாக இருந்துச்சுன்னா அது இல்லை. அதே மாதிரி 3 வயதுக்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக. இது 2 முக்கியமாக பார்க்கப்படுது. பிறகு வந்து ஊக்க மருந்து ஏதாவது அதுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி சஸ்பெக்டடெல்லாம் இங்கே வந்து பரிசோதனை உடனுக்குடன் பார்த்து அதை முடிவுகள் படி அது பார்க்குறாங்க. பிறகு வந்து அந்த கொம்புகள் காளையினுடைய கொம்புகள் ரொம்ப கூர்மையாக இருக்குதா, அதே மாதிரி காளையின் மேல்புறம் உடல் மேலே ஒரு எரிச்சல் ஊட்டும் பவுடர் ஏதாவது தேய்ச்சிருக்கிறாங்களா, இப்போ காளை பிடிக்கிற வீரர்களுக்கு அது மாதிரி உள்ளதெல்லாம் உரிய அதெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லி அந்த கொம்புலெல்லாம் அந்த ரப்பர் புஷ் மாதிரி மேலே மாட்டி விட்டு கொம்பை கொஞ்சம் லேசாக சுரண்டி விட்டு அப்படி தான் அனுப்புகிறோம். அந்த ஊக்க மருந்து இருக்க உரிய பரிசோதனை செஞ்சு அதன் முடிவு உடனே பார்த்துடுறோம். அது இது வரைக்கும் அந்த ஊக்க மருந்துக்கு கேஸ் எதுவுமே இந்த கடந்த 9 மணி வரைக்கும் வரல. இப்போ சில காளைகள் ரிஜெக்ட் ஆச்சு, அவங்ககிட்ட பேசணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு டிடி எடுத்துகிட்டு வரோம், அந்த டிடியில் யார் ஃபோட்டோ இருக்கோ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. சப்போஸ் சில ஃபோட்டோக்கள் வந்து அந்த கூட வர்ற உரிமையாளர் வேற ஆள் இருக்கலாம். அந்த காளை வந்து அதே காலை தான் இருக்கணும். காளைக்கு தான் நம்ம அனுமதி. காளை கொண்டு வர்ற ஒரு ஆள் கிடையாது. அவங்க டிடி வந்து அப்ளை பண்ணுறப்ப இருந்த அந்த சில காளைகள் வந்து அந்த ஃபோட்டோவுடைய கலரே மாற்றம் இருக்குது. முற்றிலும் மாறுபட்ட மாடு, அதை அனுமதிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் அனுமதிக்கிறாங்க. பிறகு ஏற்கனவே போனதை வந்து அதே மாதிரி ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க, டூப்ளிகேஷன் வருது. அந்த மாதிரி வர்றதையும் வந்து அது பார்த்தாலே ஏற்கனவே அது இங்கே தெரிய வரும். அது மாதிரி உள்ள நபர்களை தான் நாங்கள் வந்து தகுதி நீக்கம் செய்கிறோம். மற்றபடி வந்து எல்லாத்தையுமே முறையாக ஏற்கனவே பரிசீலனை பண்ணி அனுப்புனதை இந்த மாதிரி சில அவர்கள் ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தால் இந்த இடத்துல வர்ற இங்கே செக்கப்லேயும் தெரிஞ்சு போகும். மற்றபடி மற்ற பிரச்சனைகள் இல்லை. ஊக்க மருந்து கொடுக்கறது, மாட்டுக்கு வந்து அதற்கு அந்த வெறுப்பு ஊட்டுற மாதிரி அந்த மிளகாய் பொடி போடுற இந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் இல்லை. தகுதி நீக்கம் இந்த காளை கொண்டு வந்த மாறுபட்ட இதனால தான் தகுதி நீக்கம் பண்ணியிருக்கு. டாக்டர்ஸ் டீம் எத்தனை பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார்? இந்த 15 டீம் இருக்குது. மொத்தம் 19 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. மற்ற கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை உதவியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அது தவிர வந்து இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் அது கண்காணிப்பாளர்கள் வந்திருக்காங்க. வேறு மாவட்டத்தில் இருந்து அதுக்காக சிலர் நியமிக்கப்பட்டு அவங்களும் அந்த பார்வையிட வந்திருக்காங்க. காளைகளுக்கு ஏதாச்சும் உடல்நலம் குறை குன்றினா அதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்குமா சார்? அது இங்கே அதுக்குன்னு 3 இடங்களில் வந்து அதுக்குன்னு ஒரு மருத்துவ குழு அமைச்சிருக்கோம். புல் ஹோல்டிங் ஏரியா, அதாவது காளைகள் சேகரிப்பும் பகுதி, காளைகள் கடைசியில் இங்கேருந்து ஓடி முடிஞ்சு போகிற பகுதி,
அங்கே மாதிரி அந்த வாடிவாசலில் ஏதாவது அங்கேயே காயம் போட்டுட்டா அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டியிருக்கோம். கலெக்ஷன் கார்டுலேயே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. இது போல் மொத்தம் 4 ஆம்புலன்ஸ் நிப்பாட்டியிருக்கோம். அது ஒவ்வொன்றிலையும் ஒரு டாக்டர், அது உதவியாளர், டிரைவரோட எல்லாம் இருக்கிறாங்க. அந்த கிரெயின் மாதிரி இருக்கும், மாடு படுத்துக்கிட்டு அதை எடுக்கிற செய்ய அதுக்காக அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம். இது தவிர இங்கே வர்ற காளைகளுக்கு தண்ணீர் தொட்டி வச்சுருக்கோம், பசுந்தீவனம் வச்சுருக்கோம். அது வந்தால் எதாவது பசிச்சுன்னா தண்ணி குடிக்கவோ அதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. தேங்க்யூ. தாய் பூமியானது தென் தமிழகம் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் தாய் பூமியானது மதுரையுடைய பூமி தான், ஜல்லிக்கட்டு பூமி. இந்த புண்ணியம் செஞ்ச பூமி, இந்த மண்ணு தாண்டா சாமின்னு சொல்லி வாழ்கிறவங்க தான் மதுரை மண்ணை சார்ந்தவர்கள். இந்த மதுரையில் வந்து சொந்த ஊரில் அந்தந்த பொங்கல் வச்சு விளையாடும் போது அந்தந்த ஊர் மண்ணிலுடைய மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்ன்றது காலத்தின் கட்டாயம். இப்போ அவனியாபுரத்தில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம்ன்றது மதுரை வந்து ஒரு நவீன கிராமம்தான். இப்போ அந்த நவீன கிராமத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் காளைகள் எண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஊருக்கு ஒரு ஊரில் ஒத்த மாடை பார்க்கலாம், ஊருக்கு ஒத்த வீரனை பார்க்கலாம். இங்கே மொத்த வீரனை இங்கே தான் பார்க்க முடியும். ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஊர்களில் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ஊர்களில் வந்து அரசாங்கம் என்ன செய்யணும், திருச்சி மாவட்டத்தில் பொங்கல் அன்னைக்கு அரசு சார்பாக நடத்த வேண்டியான, திருச்சி சார்பாக அரசாங்கம், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், இந்த ஊரில் அரசாங்கமே முன்னின்று நடத்தி அவங்களுக்கு அந்தந்த ஊர்களுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எங்கள் ஊரில் பொங்கலை வச்சுக்கிட்டு வேறு ஊரில் போய் நாங்கள் பொங்கலுக்கு போக முடியுமா? அந்தந்த ஊரில் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டில் பொங்கல் வச்சு அந்தந்த ஊர்களில் வந்து காலையில் ஊற்றி வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது தான் அது பிரகாசமாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் பொங்கலை வச்சுக்கிட்டு எங்கள் ஊர்லேயே மாடை வைக்க முடியாமல் அது வீட்டில் கட்டி போட்டு பூஜை பண்ண முடியாது. அதனால் மித்த ஊர் ஜல்லிக்கட்டில் வரும்போது வரவணிப்போம். வருஷம் வந்து புறவாடியில் காலை அவுக்க முடியாமல் நிறைய பேர் திரும்ப போகிறாங்கண்ணே. அப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல? ஏன்னா காத்திருந்து காலை அவுக்க முடியாமல் போகிறது எவ்வளோ ஒரு வழியாக இருக்கும். அது காளை உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்கள் தான் பொறுமைத்தன்மையாக இருக்கணும், அதை கடைப்பிடிக்கணும். இன்றைக்கி காவல்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஊரும் பொதுமக்கள் வந்து இவ்வளோ அளவுக்கு இந்த ஒழுங்குமுறையில் இது பண்ணுறாங்க. இந்த ஒழுங்குமுறையில் இது பண்ணும்போது அவ்வளோ தூரம் இந்த ப்ரெஷர் கேம் இந்த களத்துக்கு வந்துட்டாலே ஃபோர்ட்ஸு எப்படின்னா ரொம்ப எதை பிடிக்கணும் எதை அவுக்கணும்னு சொல்லி மக்கள் வந்து இது வந்து கேரம் போர்டு விளையாடுற விளையாட்டு இல்லை பிரதர். கேரம் போர்டுக்கும் செஸ் போர்டுக்கும் விளையாடுற விளையாட்டு இல்லை. இது ரொம்ப ப்ரெஷர் கேம். இந்த கேம் வந்து இந்த ப்ரெஷரில் ஆடும்போது எல்லா பேருமே இங்கே வந்து ப்ரெஷரை செக் பண்ணுறாங்க டாக்டர். ஏன்னா ஜல்லிக்கட்டுன்றது வந்து ஒரு ப்ரெஷர் கேம். இது வந்து கேரம் போர்டு செஸ் போர்டு விளையாடுற விளையாட்டு இல்லை. இங்கே வந்து ப்ரெஷரை செக் பண்ணுறதும் உயரத்தை செக் பண்ணுறதும். ஏன்னா இங்கே வந்து ஏன்னா இந்த சச்சின்னு குட்டை தான், பிரைன் லாரா குட்டை தான், இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் குட்டை தான். அவருடைய திறமைக்கு தகுந்த இதுதான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தகுதியின் அடிப்படையில் தான் இது பண்ணணும். இங்கே இந்தியன் ஆர்மிக்கு வேலை கொடுக்க போகிற மாதிரியே கம்பு வச்சு அளக்கிறது. ஏன்னா குட்டையான நீங்கள் சொல்கிறது காரணம் புரியுது. பட் அது இல்லாமல் ஒரு வீரர் போகிறாருன்னா, களத்துக்குள்ளே போகிறாருன்னா, வாடிக்குள்ளே போகிறாருன்னா அவருக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? ஏன்னா சில பேர் வந்து மருத்துவ ரீதியில் அவங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்கலாம். ஸோ அவங்கள உள்ளார அனுப்பிச்சு ஏதாச்சும் அசம்பாவிதம் இருக்கும். அதனால் ஒரு மருத்துவ வழிமுறையில் கையாளுன்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி ஃபின் பண்ணுறாங்கல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு டாக்டர் படிப்பில் தேர்வாகி வந்தாரா, உயரத்தில் தேர்வாகி வந்தாரா? இப்போ 4 அடி கம்பை தூக்கிட்டு வந்துடுறாரு, ஆனால் குட்டையான டாக்டர் வந்துடலாம், ஆனால் குட்டையான மாடு வரக்கூடாது. அந்த இடத்துல குட்டையான டாக்டர் வந்துடலாம், ஆனால் குட்டையான மாடு வரக்கூடாது. அப்போ அந்த குட்டையான டாக்டர் எதில் தேர்வாகி வந்தார்? படிப்பில் தான் தேர்வாகி வந்தார். அதனால் ஒவ்வொரு மாடுகளை வந்து அதனுடைய பிறப்பை வந்து ஒச்சைப்படுத்தக்கூடாது, ஒச்சமாக பேசக்கூடாது. குட்டையாக இருக்க நீ நெட்டையாக இருக்கன்றதெல்லாம் பேசக்கூடாது. அந்த குட்டையான மாடுகளுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன திறமை இருக்குன்றதை வெளிப்படுத்தணும். இப்போ தஞ்சாவூர், திருச்சி, நாமக்கல், புதுக்கோட்டை இப்படி இருக்கக்கூடிய குட்டை இன மாடுகளை பூரா இப்படி அழிச்சிட்டா இந்த இனங்களே அழிஞ்சிரும். வரைபடத்தில் தான் பார்க்கணும் வருங்கால தலைமுறைகள் இந்த மாதிரி நம்ம ஊரில் இப்படி குட்டையான மாடுகள் இருந்ததுன்றது. இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய மாடுகள் கிடை மாடுகள் இருக்குது, புலிக்கோளம் இருக்குது, புலிக்கொம்பு மாடு இருக்குது. இப்படி எண்ணி சொல்ல முடியாத மாடுகள் எத்தனையோ மாடு இருக்குது. V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Supreme Furniture, truly stylish, எங்கேயும் எப்போதும். Supreme Furniture.